ஒரு சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் நகரத்துக்கு ஒரு பார்க்கிங் பாலிசி வேண்டும். அங்கே இருக்கிறவங்க நடக்க முடியலங்க, எல்லா இடத்துலையும் வண்டி நிறுத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது போல் இந்த பார்க்கிங் கண்ட இடத்துல பார்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இன்னொன்று, இந்த டபுள் பார்க்கிங் பண்ணால் வண்டி போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ரோட்டில் ஒரு சைடு நீ வாகனத்தை நிறுத்தியிருந்தேன்னா 2 வண்டி வருதுன்னா ஓவர்டேக் பண்ணலாம். 2 சைடும் கார் நிறுத்தியிருந்தா எதிர்க்க வண்டி வந்து எப்படி ஓவர்டேக் பண்ணணும்? எப்படி போய் இடிச்சிட்டு ஸ்க்ராட்ச் போட முடியுமா? இது போல் நிறைய இடங்களில் அதில் மென்ஷன் பண்ணுற நெல்சன் மாணிக்க ரோடுலெல்லாம் பைக் ஓவர்டேக் பண்ண முடியாது. காலையில் இப்போ போனதில் இந்த பகுதியில் வீடு முதல்ல இருந்த வரைக்கும் அதுலேயே தான் டெய்லியும் வருவோம். இன்ச்சாக நகரும். காலை மாலை 2 வேளைகளிலும். நள்ளிரவு 11 மணிக்கு மேலே தான் ஃப்ரீயாகும் ரோடு. இந்த யார் சார் ஒழுங்குபடுத்துறது? அதுக்கு தான் டிராஃபிக் போலீஸை கேட்டால் கார்பரேஷன் கேளுன்றாங்க. கார்பரேஷன் ஒரு இடத்த ஒதுக்குனா தானே போலீஸ் போய் ஒழுங்குபடுத்த முடியும். அவங்க கிட்ட கேட்டால் நோ பார்க்கிங் நிறுத்தினா அதை இது பண்ண வேண்டியது போலீஸோட வேலைன்றாங்க கார்பரேஷனில். சரி, எது நோ பார்க்கிங்கிறது எப்படி முடிவு பண்ணுறது? ஸோ இப்போ எல்லாமே நோ பார்க்கிங்னா வண்டி எங்கே நிறுத்துவேன்? இல்லை, என்ன வருத்தத்திற்குரிய விஷயம்னா இது வரைக்கும் பார்க்கிங்க்கு டெண்டரே இல்லைப்பா. கடைசியாக 2022 வரைக்கும் ராஜ்சத்தியன் பார்க்கிங் கான்ட்ராக்டை வச்சுருந்தார். 2023 வரைக்கும் நினைக்கிறேன் வச்சுருந்தார். அதுக்கு போனதுக்கு பிறகு எவன் வசூல் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குரூப்பு வசூல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டக்காய்ட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஓம் ஜஸ்வின் செய்தியாளர் 2 ஸ்டோரி 3 ஸ்டோரி அடித்தார். அடித்த உடனே வசூல் பண்ணுறதுன்னு நிறுத்திட்டாங்க.